எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். டுடே என்ன விளாக் பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஓம்லூர்லேருந்து தருமபுரிக்கு பைக்கில் போயிட்டோம். பைக்கில் இருந்து காரில், அதுக்கப்புறமா எங்கள் அண்ணாவோட காரில் போனோம். எங்கள் அண்ணன் தான் கார் ஓட்டிகிட்ருக்காங்க. எங்கள் குட்டி வாண்டை தான் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தாவிட்டுருக்குது. ஒகேனக்கல் போயிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மீனெல்லாம் எடுத்து கொடுத்து சமைக்க கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அப்புறம் நான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து நீ வீடியோ உனக்கு எங்கே வந்தாலும் இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கிண்டல் பண்ணி பேசிகிட்ருக்கேன்னு சொல்லி பேசிகிட்ருக்காங்க. அதை நான் உங்களுக்கு அவர் என்ன பேசுகிறாருன்னு சொல்லி நான் அதை போடுறேன் பாருங்கள். அதுக்கப்புறமா சாப்பிட போனோம். சாப்பிட போய் இவங்க யாருன்னு பார்த்தா எங்கள் அம்மா, இது எங்கள் அண்ணி. இது எங்க அம்மா, இது எங்க அப்பா, தம்பி வீட்டுக்காரி, அண்ணன் வீட்டுக்காரி, எங்க வீட்டுக்கார பையனை எங்கேயோ வந்து போயிங்கிறாங்க வாக்கிங்கு. பேச அடுத்தது யாரு? எங்க பேசி தான். அடுத்தது எங்க பேத்தி, அடுத்தது எங்க பேத்தி. இதோ எங்க பேத்தி. அப்பா யூடியூப் பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நான் யூடியூப்ல போடுவேன். எங்க பேத்தி பாரு. எங்க பேரன் என்கிட்ட சேரதில்ல, முன்னிங்க வந்து எங்க பேத்தி தான் சேரும். ஏ அம்மா, ஏ சாமி, கொடுப்பா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வைப்பாங்க. இங்கே தான் ஒகேனக்கல்ல மீன் எடுத்து கொடுத்துட்டு அப்புறமா சமைக்க கொடுத்துட்டு போனோம். குளிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அடுத்து தான் எல்லாம் சமையல் செய்கிற இடம் நல்லா இருந்துச்சு. ஃபுல் ரஷ். இன்னைக்கு கவர்மெண்ட் லீவு அப்படின்றனால நகர கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவு கூட்டமாக இருந்தது. பாருங்கண்ணா நீங்களே எவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளும் மாதத்துக்கு ஒரு டைம், வாரத்தில் ஒரு டைம் ஃபேமிலி கூட வெளியில் போனால் நல்லாயிருக்கும். எல்லோரும் தட்டில் போட்டுட்டு மீன் குழம்பு, மீன் வறுவல், சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பிளேட்டில் ஒன்றுமே இருக்காது. நான் மீன்லாம் சாப்பிட மாட்டேன், வெறும் குழம்பு சாதம் தான் சாப்பிட்டேன். அவங்களாம் குழம்பு, மீன், வறுவல் எல்லாம் சாப்பிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஜூஸ் குடித்தேன். நான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். எனக்கு அந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு சொல்லி என் கையிலேருந்து வந்து குரங்கு பிடிக்க வந்துச்சு. அதனால நான் கீழே போட்டேன். அந்த மங்கி கவர் பிடிச்சி போட்டு சாப்பிடுது. அது கூட எப்படி சாப்பிடணும் நீ வீடியோ எடுக்கிறேன்னு அது அங்கே போயிடுச்சு. லைக் பண்ணுங்க.